வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த யூடியூப் சீரீஸில் இது 3வது எபிசோட். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 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 சீரீஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்ருக்க வரவேற்புக்கு மிக 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 நன்றி. நிறைய பேர் கேட்டது என்னென்னா, அடிப்படையை கேட்டிருந்தீங்க. எப்படி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, இல்லைனா ஆரம்பித்த புதுசாக இருக்கவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இதில் முக்கியமாக என்ன பேசுனா, பிஸ்னஸ்க்கான ஒரு சேனல், பிஸ்னஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது யூடியூபுடைய சேனலுக்கான நேமிங், எப்படிலாம் நேம் வைக்கிறது, அதில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது சேனல் கேட்டகரி, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்தது யூடியூபோடைய பாலிசிஸ், வேரியஸ் பாலிசிஸ் பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது கடைசியாக கொஞ்சம் சில ஃபியூ டிப்ஸோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேனல் எப்படி உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்போது நம்ம இது புதுசாக க்ரியேட் பண்ண நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட். இப்போது இந்த கூகுள் ஆப்ஸ்னு இங்கே ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணால் இங்கே நிறைய கூகுளோட ஆப்ஸ் காட்டும். அதில் நம்ம ரெட்பிக்ஸ் அப்படி அதில் நம்ம யூடியூப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். இங்கே சைன்இன் பண்ணுறோம். ஸோ இப்போது ரெட்பிக்ஸ் ஒய்டி ட்ரைனிங் அப்படின்றதில் சைன்இன் ஆகிட்டோம். ஆனோடனே இங்கே நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல க்ரியேட் அ நியூ சேனல் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இங்கே க்ரியேட் நியூ சேனல் கொடுத்தோடனே ரெட்பிக்ஸ் ஒய்டி ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேனல் அதுவே கொடுத்து ட்ரெயின் ஆகிருக்கு, க்ரியேட் ஆகிருக்கு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேனலை வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஃபார் எனி அதர் பர்பஸ். இது இந்த சேனல் இந்த மெயில் ஐடிக்கு அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு சேனல், அவ்வளோதான். திஸ் இஸ் நாட் அவர் பிராண்ட் சேனல். ஸோ இங்கே க்ரியேட் சேனல் கொடுத்துருவோம். Okay, again go to settings. இங்கே create a new channel. again இது ரெண்டாவது முறை கிரியேட் பண்ணுறோம் இன்னொரு சேனல். இதுதான் நம்மளுடைய பிராண்ட் சேனல், இது பிராண்ட் அக்கௌண்ட். இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷ்னலான ஒரு சேனல். ஏன் நம்ம ஒரு பிராண்டிங் சேனலாக ஓப்பன் பண்ணோம், ஒரு பிராண்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டீம் நீங்கள் இன்றைக்கி தனியாக இருக்கீங்க, நாளைக்கு ஒரு 3 பேர் சேர்றாங்க. ஒரு எடிட்டர் வராரு, ஒரு கிராஃபிக் ஆர்டிஸ்ட் வராரு, அதுக்கு அடுத்தது ஒரு கண்டென்ட் ரைட்டர் வராரு. அப்படின்னும் போது 3 பேருக்கும் நீங்கள் அதாவது பர்சனல் மாதிரி ஆரம்பிச்சிங்க. 3 பேருக்கும் ஒரே இமெயில் ஐடியை கொடுத்து 3 பேரும் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஆனால் ஒரு பிராண்ட் சேனலாக, ஒரு பிஸ்னஸ்க்கான பிராண்ட் சேனலாக க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபெசிலிட்டிஸ்க்குன்னா, நிறைய பேரை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அந்த சேனலை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணலாம். ரெண்டாவது, அதில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. ஃபார் ஓனர் இருக்குது, ப்ரைமரி ஓனர் இருக்குது, அதுக்கு அடுத்தது கண்டென்ட் ரைட்டர், இந்த வேரியஸ் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இவருக்கு இந்த ரோல், இவருக்கு இந்த ரோல், இவருக்கு இந்த ரோல்னு ரோல் அசைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, நாளைக்கு இந்த சேனலை நீங்கள் இன்னொருத்தட்ட விற்கிறீங்க அப்படின்னும் போதும் அதை சேனல் ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ வென் யூ ஸ்டார்ட் இதை ஒரு பிராண்ட் சேனலாக, ஒரு பிஸ்னஸ் சேனலாகவே, நீங்கள் பிஸ்னஸ்க்கான சேனலாகவே உருவாக்குறது ரொம்ப நல்லது. இப்போ we are giving a name, YT Training Redpix. இது ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ we are creating a பிராண்ட் சேனல். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த சேனலுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும், அதாவது ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப், அதுக்கு அடுத்தது நிறைய உங்களுடைய டீம் அதிகரிக்கும் போது உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, அவங்களுக்கு ரோல்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் இந்த சேனலில் ஈஸியாக பண்ணிட முடியும். சேனல் நேம் எப்படி வைக்கலாம், இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு யூடியூப்பில் ரொம்ப முக்கியமானது இம்பர்சனேட்டிங். அதாவது இம்பர்சனேட்டிங்னா, நான் இன்னொரு பிராண்டோடைய நேமை யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் 18, ஃபார் எக்ஸாம்பிள் சன் நியூஸ், இல்லை சன் டிவி, இல்லைனா ஜெயா டிவி, இல்லைனா பாலிமர், இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் சேனல் பெயரையே நம்ம பயன்படுத்துறது. இது இம்பர்சனேட்டிங்னு பேர். இது மிகப்பெரிய குற்றம். யூடியூப் இதை ஏற்றுக்காது. அப்படி யாராவது அந்த ஒரிஜினல் சேனல் ஓனர் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களுடைய சேனல் மொத்தமாக காலியாகிடும். ஸோ வென் யூ நேம் ஏ சேனல், யூ மேக் ஷுர் தட் இந்த சேனல் பேரை வேறு யாரும் யூஸ் பண்ணாத ஒரு சேனல் பேரா, இல்லை எக்ஸிஸ்டிங் கம்பெனியோடைய பேரை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத முடிவு பண்ணிங்க. ரெண்டாவது ஓகே, எரும மாடு, தீனி பண்டாரம் இப்படின்னு கூட சேனல் ஓப்பன் பண்ணலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. இது க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் என்னென்னா, நாளைக்கு ஒரு பிராண்டு இது கூட அசோசியேட் ஆகுவானா,
இல்லை வந்து ஒரு ஹார்லிக்ஸ் வந்து எரும மாடு அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் கூட அசோசியேட் ஆகணும். இல்லை வந்துட்டு ஒரு 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 ப்ராடக்ட் வந்து தீனி பண்டாரம் அப்படின்ற நேமோட அசோசியேட் ஆகணும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வென் யூ நேம் ஏ சேனல் ஒரு ப்ரொஃபஷனல் நேமாக அதுக்கு கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நேமிங்கை பொறுத்தவரையும் இதுதான். இம்பர்சனேட்டிங் ரொம்ப தப்பு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய சேனல் நேம் வந்து இட் ஷுட் சவுண்ட் வெரி ப்ரொஃபஷனல். வி வில் கோ டு த பேசிக் செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அது பழக சரியாயிடும். நான் இங்கேருந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோ, இதுதான் வந்து யூடியூபோடைய பேக் எண்டு. இங்கே போகிறோம். ஓகே, இங்கே இந்த இடத்துலேருந்து நம்ம செட்டிங்ஸ் அங்கே போனோம்னா இதில் சம் பேசிக் செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்துட்டு உங்களுடைய சேனல் பற்றிய கீவேர்டு, எந்த கண்ட்ரிலேருந்து உங்களுடைய சேனல் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அப்லோட் டிஃபால்ட்னு இருக்கும். ஏற்கனவே இது ஒரே மாதிரியான சேனல் தான் இருக்க போது, ஒரே மாதிரியான வீடியோஸ் தான் இருக்கும்போது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சில அதாவது முன்கூட்டியே சில டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துடலாம். அது வந்து இது வந்து விசிபிலிட்டி. வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆகி அது ரெண்டரிங் எல்லாம் முடிஞ்சோடனே அது ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் ஆகணுமா, இல்லை வந்து ப்ரைவேட்டில் போகணுமா, இல்லை அன்லிஸ்டடில் போகணுமா அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரைவேட்டில் வச்சுக்கிறது எப்போதுமே நல்லது. அதுக்கு அடுத்தது டேக்ஸ். இந்த டேக்ஸ் பற்றி நான் இன்னும் அதிகமாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இந்த டேக்ஸ் வந்து சேனல் ரிலேட்டடான டேக்ஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கேட்டகரி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்துட்டு உங்களுடைய சேனல் வந்து என்ன மாதிரியான கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஜுகேஷன், ஹவு டு ஸ்டைல், நியூஸ், பாலிட்டிக்ஸ், ஸோ மெனி சேனல்ஸ், ஸோ மெனி கேட்டகரிஸ் இருக்குது. இந்த கேட்டகரி என்னன்றதை நீங்கள் தேர்வு பண்ணுங்க. இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த கேட்டகரியும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யூடியூப் சில நேரங்களில் வந்துட்டு டெம்ப்ரரி பிளேலிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் பண்ணும். அது க்ரியேட் பண்ணும்போது இந்த கேட்டகரியும் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா அது டிசைட் பண்ணுறதுக்கு டெம்ப்ரரி பிளேலிஸ்ட்டுக்கு. ரெண்டாவது அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் இந்த கேட்டகரியை வந்து இப்போ ஆட் சர்வஸில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்வேர்ட்ஸோ இல்லை ஆட்சென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தந்த கேட்டகரியில் என்னுடைய வீடியோஸ், இந்தந்த கேட்டகரி வீடியோஸ்க்கு என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை புஷ் பண்ணுங்கள் அப்படின்ற ஆப்ஷன் அந்த பக்கம் இருக்கும். அதாவது ஆட்வேர்ட்ஸ்லேயும் இருக்கும், ஆட்சென்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக இந்த சேனலை வந்து அந்த ஆட் சர்வர் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கேட்டகரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Okay, these are the basics, and with that you can go save it. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் வீடியோ we are going to upload. அதாவது யூடியூப்பை பொறுத்தவரையும் இல்லை எனி ஆன்லைன் பிஸ்னஸ் கண்டென்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து பாதி மனிதனுக்கும் பாதி வந்து அதோடைய அல்காரிதமுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ பண்ண போகிறதுக்கு முன்னாடியே இதோட டைட்டில் பற்றி, இதோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி நம்ம யோசிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டெல் யூ. இங்கே போகிறோம், நம்ம வந்துட்டு யூடியூப் நான் சும்மா கிளிக் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நெயில் பாலிஷ் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன் அப்படின்னு அதுதான் என்னோடய மைண்டில் இருக்குன்னா, இல்லைனா ரெட் பிக்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், ரெட் பிக்ஸ் அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அதோடைய அது வந்து ஆட்டோ சஜெஸ்ட். இப்படியெல்லாம் மக்கள் வந்து ரெட் பிக்ஸை தேடி இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பிக்ஸ் கானா, ரெட் பிக்ஸ் 24/7, ரெட் பிக்ஸ் ஷார்ட் ஃபிலிம் லவ், ரெட் பிக்ஸ் யூபிஎஸ்சி, ரெட் பிக்ஸ் கானா, ரெட் பிக்ஸ் சிமான், ரெட் பிக்ஸ் இன்டர்வியூ, ரெட் பிக்ஸ் டாக்குமெண்ட்ரி, இப்படியெல்லாம் தேடி இருக்காங்க. அதே நேரத்தில் we will do another trick. இந்த ஸ்பேஸை எடுத்துட்ட பிறகு இது கம்ப்ளீட்டாக மாறுது பாருங்க. அண்ட் ஸோ ரெட் பிக்ஸ் நியூஸ், ரெட் பிக்ஸ் ஏர்னிங்ஸ், இது வந்து இப்படியெல்லாம் தேடி இதை வந்து இந்த ஸ்பேஸ் அடிக்கும்போது அந்த ரெட் பிக்ஸ் ஏர்னிங்ஸ்ன்றது இல்லை. இந்த ஸ்பேஸ் இருக்கும்போது ரெட் பிக்ஸ் ஏர்னிங்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 செவன்த் பிளேஸில் ரெட் பிக்ஸ் ஏர்னிங்னு வந்து நிற்கிது. ஸோ இவ்வளோ பேர் தேடினதுனால தான் இது ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுது. சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு நெயில் பாலிஷ் பற்றி ஒரு வீடியோ போகிறோன்னா, நெயில் ஆர்ட், நெயில் டிசைன் அண்ட் நெயில் பாலிஷ் டிசைன், இந்த 3 வந்து நம்மளுக்கு இருக்குது. நம்ம நெயில் பாலிஷ் தான் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட ஐடியாவாக இருந்தால் கூட, பட் பீப்புள் ஆர் சர்ச்சிங் இன் நெயில் ஆர்ட்ன்ற பேரில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இப்போ இந்த வீடியோவுக்கு நெயில் பாலிஷ் அப்படின்னு கொடுக்கறத விட நெயில் ஆர்ட் அப்படின்னு கொடுக்கறது ரொம்ப கரெக்டான இதுவாக இருக்கும். அதுக்கடுத்து அதை பற்றியான டிஸ்கிரிப்ஷனு, இங்கே வந்து தம்ப்நெயில், தென் இஃப் யூ கோ டு அட்வான்ஸ், இங்கே வந்து டேக்ஸ். இப்போ எப்போதுமே
டேக்ஸை வந்து கொடுக்கறது நல்லது. ஏன்னா இது நமக்கான டேக்ஸ் தான். இது முன்னாடி நிறைய பேர் நினச்சோம் நிறைய டேக் இஷ்டத்துக்கு அடித்தோம்னா அது ரேங்கிங்கில் வந்து நின்றுரும் அப்படிலாம். அதெல்லாம் மித்து, அது யூடியூபை மறுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நெயில் ஆர்ட்லேயே வந்து நான் வேரியஸ் கேட்டகரி பண்ண போகிறேன். பிளெயின் நெயில் பாலிஷ், இல்லைன்னா என்ன சொல்கிறது, நெயில் நம்ம என்னென்ன மாதிரி சப்டிவிஷன் பண்ண போகிறோமோ நாளைக்கு அதெல்லாம் பிளேலிஸ்ட்டாக உருவாக்குறதுக்கு இந்த டேக்ஸ் அவசியம். பட் டேக்ஸ் போடுறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் டேக்ஸ்னால் ஒரு பெரிய பெனிஃபிட் வந்துடுமா அப்படின்றது நமக்கு கிடைச்சிடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இதெல்லாம் இந்த போர்ஷனை நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கலாம், இல்லை ஒவ்வொரு வீடியோக்கு கூட மாற்றிக்கலாம். ஸோ வித் திஸ் வி ஆர் கோயிங் டு நெக்ஸ்ட். இது வந்துட்டு இப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் இருக்குது, ப்ரைவேட்லேருந்து வி ஆர் சேவிங் இட். இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து யூடியூபோட பாலிசி. இந்த பாலிசியை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லாங் ரனில் தொடர்ச்சியாக யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். யூடியூப்பில் 3 முக்கியமான பாலிசிஸ் இருக்குது. ஒன்று வந்து காப்பிரைட், அதுக்கடுத்தது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதுக்கடுத்தது ஆட் பாலிசி. இந்த காப்பிரைட் அப்படின்றது என்னென்னா இன்னொருத்தவங்களுடைய ஒர்க்கை அப்படியே நம்ம டவுன்லோட் பண்ணி போடுறது, அதுவும் காப்பிரைட் வயலேஷன். ஒரு சேனல் வந்து மூணு காப்பிரைட் வயலேஷன் மாட்டிச்சுன்னா அதுக்கடுத்து அந்த சேனல் வந்து டெலீட் பண்ணப்படும். யூடியூபாலே ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ணப்படும். 3 காப்பிரைட் தான் ஒரு சேனலுக்கு அலௌடு. அதுக்கடுத்தது நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒரு இடத்துல ஷூட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடுது, இல்லைன்னா சினிமா வந்து ஓடிட்டுருக்கு, அந்த சினிமாவோடைய பாட்டு பாடுது, ஆம்பியன் சவுண்டில் தான் பாடுது. அப்படி இருந்தாலும் கூட அது வந்து காப்பிரைட் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இது காப்பிரைட் வந்து இந்த 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 இடத்துலேருந்து அது ப்ளே மேட்ச்லாம் நீங்கள் கூட உள்ளே கொடுக்கலாம். அது இந்த காப்பிரைட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் பேசும்போது அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் வரையும் உங்களுக்கு காப்பிரைட் மேட்ச் ஆகிருக்குது. ஸோ அந்த இடத்துல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து வர்ற ரெவென்யூ வந்து அவருக்கு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ வென் யூ ரெக்கார்ட் யூ மேக் ஷுர் பக்கத்தில் ஏதாவது ஆம்பியன்ஸில் பாடல்கள் வந்தால் கூட அது காப்பிரைட்டில் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு புக்கு, இல்லைனா ஒரு இன்னொருத்தருடைய பாட்டை நம்ம அப்படியே வந்து பாடுறது, இல்லைனா ஒருத்தருடைய புக்கை அப்படி அது காப்பிரைட்டட் புக்காக இருக்கிற பட்சத்தில் அந்த புக்கை அப்படியே வாசித்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறது, இது கதையும் உட்பட இது எல்லாத்தையும் இதுவும் வந்து காப்பிரைட் தான் வந்து முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலான உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ரொம்ப ஃப்ரெஜைல் ஆக்கிக்கிறீங்க, உங்களை ஈஸியாக இன்னொருத்தவங்க தண்டிக்கிறதுக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள். ஸோ காப்பிரைட் வந்து இன்னொருத்தருடைய ஒர்க்கை காப்பி பண்ணி நம்ம ரீஅப்லோட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். முன்னாடி வந்து யூடியூப் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, ஆனால் இப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காங்க. எதெல்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வரும்னா கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறது, தம்ப்நெயிலில் வந்து ரொம்ப ஆபாசமாக போடுறது, அதே மாதிரி ஆபாசமான காட்சிகள் வைக்கிறது, குழந்தைகளை டீஸ் பண்ணுறது, அதுக்கடுத்தது வெப்பன்ஸ் காட்டுறது, வயலன்ஸ் காட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வரும். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயும் 3 வாட்டி ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் போயிடும். ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அல்டிமேட்லி இட்ஸ் அ கம்யூனிட்டி. நம்ம வந்துட்டு நம்மளுடைய கண்டென்ட் இந்த கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போதா இல்லை அதை வந்து தொந்தரவு பண்ண போதா அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 3வது ஆட் பாலிசி. எந்தெந்த வீடியோவுக்கு ஆட் வரும், எந்தெந்த வீடியோவுக்கு ஆட் வராது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற டைட்டில், நீங்கள் கொடுக்குற தம்ப்நெயில், உள்ள கண்டென்ட், இது 3மே முக்கியமானது. ரொம்ப பரபரப்பாக இப்போது வந்து ஏலியன் திருநெல்வேலி லேண்ட் ஆனது பாருங்கள் வீடியோ அப்படின்னு போடும், அதெல்லாம் வந்து ஆட்ஸ் வராது. ஸோ எதெல்லாம் வந்து டெத்து, வயலன்ஸ், அதுக்கு அடுத்தது குழந்தைகளை பற்றியான அவங்கள டீஸ் பண்ணுற பற்றி அவங்க குழந்தைகள் மேலே நடக்கக்கூடிய குற்றங்கள் பற்றியான வீடியோஸ். ஏன் இந்த பாலிசினா, நீங்கள் வந்து ஒரு அட்வர்டைஸராக யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு சாக்லேட் நிறுவனம், ஒரு மேஜரான ஒரு டெத்து நடக்குது. அப்போது என்னுடைய விளம்பரத்தை அந்த டெத்தில் போட்டு அதை நான் வந்து அதில் காசாக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதே மாதிரி ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடக்குது, அதில் வந்து என்னுடைய விளம்பரத்தை நான் அதில் போட்டு அதுலேருந்து பைசா எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்க்குற வியூவர் வந்து இந்த என் பிராண்டு மேலே வந்து கோபம் அடையும். என்னடா இதில் கூட சேனல் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இவனுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கோபம் அடையுமா, அந்த பிராண்ட் மேலே அவனுக்கு நன்மதிப்பு போயிடும். அப்படின்றதுனால தான் இந்த பாலிசியை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட் பாலிசியும் இருக்குது. சப்போஸ் இது எல்லாமே
சிஸ்டம் தான் டிடெக்ட் பண்ணுது. அப்படி நீங்கள் வந்து சரியான வீடியோ கொடுத்து அதுக்கு வந்து ஆட் வரலன்னா யூ கேன் ஆல்சோ ரீக்ளைம். இப்போ இல்லை சிஸ்டம் தப்பு பண்ணிருச்சு, நீங்கள் வந்துட்டு என்னுடைய ஆடை வந்து ரிவ்யூ பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்போது மேனுவலாக ஒருத்தங்க அதை பார்த்து கரெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், எங்களுடைய கேமரா என்ன, எங்களுடைய மைக் என்ன, இப்படிலாம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அடுத்த வாரம் வந்து நிச்சயமாக உங்களுடைய கேமரா சாய்ஸ் எப்படி இருக்கணும், உங்களுடைய மைக் சாய்ஸ் எப்படி இருக்கணும், லைட்டிங் எப்படி, எல்லாமே எவ்வளோ ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக குறைந்த காசில் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் அடுத்த வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கான டீசர் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.